Praise the Lord. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் என்னன்னா நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். அப்படி நம்ம அதை அசட்டை பண்ணினா ஆகையால்னா அதனால அவங்க வாழ்க்கை பாதை, அந்த வாழ்க்கை பாதையில போற அவங்க பண்ற நல்ல விஷயம் கெட்ட விஷயம், நல்ல விஷயம் பண்ண நல்ல பலன் கிடைக்கும், கெட்ட விஷயம் பண்ணா கெட்ட பலன் கிடைக்கும். அதான் அவங்க அனுபவிப்பாங்க. அதை அவங்க திரும்பி பார்க்கும்போது அனுபவிப்பாங்க, நம்ம கடவுள் பேச்சு கேட்கல அப்படின்ட்டு. அவங்க தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். யோசனைகள்னா என்ன? எண்ணங்கள், யோசனைகள். அதனால அவங்க திருப்தி அடைவாங்க. திருப்தினா அந்த நம்ம நினைச்ச ஆசை நிறைவேறுச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஜாலியா அப்படி திருப்தி அடைவார்கள்னு சொல்றோம். சரி, ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளை கொடுத்தது நன்றி அப்பா. இனிமேட்டு நீங்கள் சொல்லும் ஆலோசனை வாழ்க்கை பாதையில் நீங்கள் சொல்லும்படி, நீங்கள் சொல்லும் ஆலோசனை, நீங்கள் சொல்லும் நல்ல ஆலோசனை எல்லாம் கேட்டு நடப்போம் அப்பா. இந்த மெசேஜை கேட்கிறவர்களும் பார்க்கவர்களும் கேட்டு நடப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபம் கேட்கறதுனால பிதாவே, ஆமென். Praise the Lord.